ஸோ அடுத்து வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, பில்லியன் கம்ஃபோர்ட் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பில்லியன் கம்ஃபோர்ட் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு வண்டிக்கு அடிக்கேட்டாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு ரீசெண்டாக நான் வந்துட்டு ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு 2 பேர் போயிருந்தோம் இந்த பைக்கில். ஸோ நான் பாதி நேரம் பில்லியனாக உட்காந்து வந்தேன். ஸோ அதனால சொல்கிறேன், எனக்கு வந்து பேக் பெயின் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக வைடான ஒரு பில்லியன் சீட் தான் இருந்தது. நான் இப்போ வந்து நிறைய வந்து உட்கார சொல்கிறேன், உட்காந்துட்டு அவருக்கு எப்படி கம்ஃபர்ட் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறைய உங்களுக்கு சீட் எப்படி இருக்குது? வைடாக இருக்கா இல்லை ரொம்ப நேரோவாக இருக்கா? நேரோவாக இல்லை, கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நம்மளோட பட் சீட்டிங் சீட் ரொம்ப ஒய்டராக இருக்கிறனால பட் சீட்டிங் கரெக்டாக இருக்குது. அண்ட் மோரோவர் பில்லியனுக்கும் ரைடருக்கும் இருக்கிற கேப்மே நிறைய இருக்குது. ஸோ 2 பேருமே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வரலாம். சில பைக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஒய்டராக இருந்தாலும் லென்த்து கம்மியாக கொடுத்துருவாங்க. ஸோ ரைடரும் பில்லியனும் ரொம்ப ஒட்டி உட்கார்ற மாதிரி இருக்கும். இதில் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. மோரோவர் பின்னாடி டாப் பாக்ஸ் வச்சாலுமே பில்லியனுக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டு. ஸோ பில்லியன் பொறுத்தவரையில் நீங்கள் இன்கேஸ் இந்த வண்டியை நான் பில்லியன் ரைடரோட தான் ரைட் பண்ணுவேன் அப்படின்ற பர்பஸ்க்காக எடுக்கிறதா இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம்.